ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எக் போண்டா தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எக் போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நான் முட்டையை நல்லா வேக வச்சு உரிச்சி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் 5 முட்டை. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கரண்டி மாவு போட்டுக்கினேன். 2 கரண்டி மாவு போட்டுட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். கலரும் கொடுக்கும், இது வந்து காரமும் இருக்கும். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு எவ்வளோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு, அவ்வளோதாங்க. இவ்வளோ போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா போண்டா போடுற அளவுக்கு பெசந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எக்கு வேக வச்சுருக்கோம்ல, அது எண்ணெயில் போட்டால் வெடிக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்தமாரி ஃபோக் எடுத்துக்கிட்டு அங்கங்கே குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கினிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட சொல்ல அது வந்து வெடிக்காது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் இல்லைன்னா கத்தி எடுத்து அப்படியே லைட்டாக கீறி கூட விட்டுடலாம். இப்போ அவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். டச்சக் பற்ற வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆயில் ஊற்றி காய வச்சு வச்சுக்கிறேன். ஆயில் நான் ஏற்கனவே அதில் போண்டா பொரிச்சு வச்சுருக்கேன், அதுதான் அந்தமாரி தெரியுது. ஓகேங்களா? இப்போ நான் லைட்டாக எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்தேன், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் முட்டை போட்டாச்சு. ஓகேங்களா? முட்டை போட்டு நல்லா வெந்த உடனே எடுத்து சுட இப்போ வந்து இங்கே பெங்களூரில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. சுட இதை டீ காஃபியோடு போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், இந்த குளிருக்கும் அதுக்கும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நான் முட்டை போட்டாச்சு. அது நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அது வேகிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே பெல் பட்டன் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும் எனக்கு. ஓகேங்களா? நீங்கள் இப்போ வந்து அந்த உதிரெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் என்ன பண்ணேன்னா, அது முழுசா போட்டல, இது வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் முழுசா போடுறதோட கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக, அது டேஸ்ட்டே நல்லா இருக்குது. முழுசா போடுறதோட கட் பண்ணி போடுங்க, அது நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு முழுசா தான் பிடிக்குன்னு சொல்லிட்டுன்னா முழுசாவே போட்டு சாப்பிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. அவ்வளோதான், முட்டை போண்டா தயார். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.